விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸு அவங்க மனசுக்குள்ளே 3 கொஷின் தான் இருக்கும். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி ஜாப் கிடைக்கும். ஸோ எப்படி ஜாப் கிடைக்குன்றத தேர்ட் பார்ட்டை வந்து நம்ம விட்டுடலாம். ஏன்னா வந்து அது ஒரு பெரிய டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு 2 டாப்பிக்கை மட்டும் பார்க்கலாம். என்ன படிக்கணும், அதை எப்படி படிக்கணும். ஃபஸ்ட் கெரியரை சூஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரி கெரியர் நம்மளோட ஸ்கில் செட்டுக்கு சூஸ் ஆகும் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபீல்டில் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாத்தையும் எடுத்தால் 2 கேட்டகரி பண்ணலாம். ஒன்று கிரியேட்டிவ் சைடு, இன்னொன்று டெக்னிக்கல் சைடு. கிரியேட்டிவ் சைடில் வந்து மாடலிங், லைட்டிங், அனிமேஷன், கான்செப்ட் ஆர்ட், மேட் பெயிண்டிங்லாம் வரும். டெக்னிக்கல் சைடில் வந்து ரிக்கிங், பைத்தான் டெவலப்பர் அந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் சைடு வரும். இல்லை 2மே மேனேஜ் பண்ணுற சைட்ஸும் இருக்குது. ஸோ இதில் எந்த கெரியர் சூஸ் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷனுக்காக பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் டெஸ்ட்டு. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அது தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு 10-15 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 15 கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரைட் பிரெயினா, லெஃப்ட் பிரெயினா, அதாவது கிரியேட்டிவ் அதிகமாக இருக்கிற பீப்புள்ஸா, இல்லை டெக்னிக்கல் சைடு அதிகமாக இருக்கிற பீப்புள்ஸா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன கெரியரை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஓரளவுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கெரியரை வந்து ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு ஜாப்ஸுக்கு போய் அவங்க நல்லா ட்ராயிங் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க ரோட்டோ ஜாப்ஸில் போய் அப்புறம் அவங்களால வந்து டெக்னிக்கலாகவும் அவங்களால மேலே வர முடியாமல் ஸ்ட்ரக்காகி பாதியிலே கெரியர் நின்றுவாங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம எந்த சைடு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம்னா உங்கள் கெரியரில் நீங்கள் மேலே போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெஸ்ட்டை எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் சைடு பர்சன் அப்படின்னா அதுலேயே வந்து ரெக்கமெண்டேஷன் இருக்கும். மேட் பெயிண்டிங், ரிக்கிங், அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரைட் பிரெயின் டாமினண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரியேட்டிவான பீப்புள்னு அர்த்தம். நீங்கள் வந்து மேட் பெயிண்டர், கான்செப்ட் ஆர்டிஸ்ட், மாடலிங் ஆர்டிஸ்ட், லைட்டிங், அனிமேட்டர், ஸ்கல்ப்டர் அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணலாம். இல்லை லெஃப்ட் பிரெயினாக இருந்தீங்கன்னா ரிக்கிங், டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா 2 ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் ஓரளவுக்கு சரிசமமாக இருந்துச்சுன்னா காம்போசிட்டிங்கை சூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட் நீங்கள் கெரியரை சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்த 2வது பார்ட் வந்து படிக்கிறது அப்படின்றது. ஜென்ரலாக வந்து ஆன்லைனில் படிக்கலாம், இல்லை செல்ஃப் லேர்னிங் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது பெரிய ரெப்புடேஷனான இன்ஸ்டியூஷனில் டிகிரிஸோ இல்லை கோர்ஸோ சேரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா செல்ஃப் லேர்னிங் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அது எப்படி பண்ணலான்னா அது சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மேட் பெயிண்டரை உங்கள் கெரியராக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு மேட் பெயிண்டர் ஜாப்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதோட எல்லா ஸ்டுடியோஸோட ஜாப்ஸோட டிஸ்கிரிப்ஷனும் வரும். அந்த ஜாப்ஸில் வந்து என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டுடியோவில் வந்து 3D மாடல் படிக்கணும், இல்லை கான்செப்ட் ஆர்ட் இருக்கணும், ஃபோட்டோஷாப் படிக்கணும், டிஜிட்டல் மாடலிங் படிக்கணும் ன்றதில் வந்து ஒரு கம்பெனிஸும் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க. அதில் இருக்கிற எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஜென்ரலாக வந்து மேட் பெயிண்டர்னால் இந்த சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்கில் செட் இருக்கணும்னு. இதே மாதிரி ஒரு ரோட்டோஸ்கோப்பிங்க்கோ இல்லை ப்ரெப் ஆர்டிஸ்ட்க்கோ இல்லை காம்போசிட்டிங்க்கோ நீங்கள் இந்த மாதிரி காம்போசிட்டிங் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி லிங்க்டின்ல போட்டு எல்லா ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் ஒன்றாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். காம்போசிட்டிங்கான கம்பெனிஸ்க்கு எப்படி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எப்படினாலும் படித்து முடிச்சுட்டு நீங்கள் லிங்க்டின்லையோ இல்லை ஆன்லைன் போர்ட்டலில் தான் ஜாப் தேட போகிறீங்க. அவங்க வந்து அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்கில் செட்டை காமிக்க போகிறோம். அதை ஸ்டார்டிங்லேயே நம்ம அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஸ்டுடியோஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றத இங்கேயே வந்து நீங்கள் முடிவு பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் கேரண்டிஸாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இதுக்கப்புறம் இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்து அதை மட்டும் நம்ம கோர்சஸ்லையோ இல்லை யூடியூப்லேயோ ஆன்லைன்லேயோ நீங்கள் அதை மட்டும் சர்ச் பண்ணி செல்ஃப் லேர்னிங் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் குயிக்காக உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் ஃபீல்டில் வந்து ஒரு என்ட்ரி ஆகலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேசிக்காக எல்லா கம்பெனிஸ்லேயும் என்ன மாதிரியான ரோல்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஒன்று எனக்கு க்ரியேட்டிவாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி கெரியரில் போகலாம், இல்லை டெக்னிக்கலாக இருக்கணும்னா அதுக்கேற்ற கெரியரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2மே கலந்த மாதிரி இருக்குது. எனக்கோட பர்சனாலிட்டியை வந்து நான் 2மே பேலன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற கெரியர்ஸும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் இருக்கிற குவிஸில் இருக்குது. ஸோ எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஜாப் கிடச்சா போதும், எதை எல்லாமே பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா கண்ணை மூடிட்டு ரோட்டோ பெயிண்ட் ஜாப்ஸில் வந்து நீங்கள் போகலாம். ஏன்னா வந்து அது 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்குது. குவிஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.